கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான, அதிசயமான, வெற்றியான, விடுதலையான, மீட்பான, உயிருள்ள ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், நாகும் 1:15, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ரம்ம கத்துச புலாதரபா. துஷ்டன் இனிமேல் உங்கள் வழியில் வரப்போவது கிடையாது. ஒரு அலையில் சொல்லுவோமா, இதுவரை நிந்தனைக்கு உட்படுத்தினவன் துஷ்டன் இனிமே வரமாட்டான். உங்களை இதுவரை நெருக்கத்தில் உண்டு பண்ணின துஷ்டன் இனி உங்கள் வழியில் வரமாட்டான். இதுவரை உங்களை அவமானத்திலே கொண்டு வந்த துஷ்டன் இனி உன்னிடத்தில் வரமாட்டான். இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், துஷ்டன் இனி உன்னிடத்தில் வருவது கிடையாது. துஷ்டன் இனிமேல் வருவது கிடையாது. அப்படி என்றால் பிரச்சனை உங்களிடத்தில் வருவது கிடையாது, பலவீனம் உங்களிடத்தில் வருவது கிடையாது, நிந்தைகள் உங்களிடத்தில் வருவது கிடையாது, தரித்திரம் உங்களிடத்தில் வருவது கிடையாது. அவன் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டான். அவன் முழுவதும் இயேசு சிலுவையிலே அழிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அதனால் பயப்படாதீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதாவது துஷ்டத்தனம் பண்ணுகிற கிரியை கொடுக்கிற பிசாசுடைய அந்த அந்தகார வல்லமை அது முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டாச்சு என்கிறத நம்ம உணராமல் இருப்பதனால தான். எப்படி அவன் அழிக்கப்பட்டான், எப்படி அவன் நொறுக்கப்பட்டான் அப்படின்னு கேட்டால், ஏசப்பாவுடைய இரத்தத்தினால அவர் அடிக்கப்பட்டது, நிந்திக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துஷ்டத்தனங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. அதான் இங்கே 4 சொல்லப்பட்டு இருக்கிறது, துஷ்டன் இனி உன்னிடத்தில் வருவது கிடையாது. துஷ்டன் இனி உன்னிடத்தில் வருவது கிடையாது. அதனால் இந்த நாளிலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனிமேல் வருவது கிடையாது. பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாக போது தைரியமாக இருங்கள். அற்புதங்கள், அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன், ஆவியான தேவனையுமே துதிக்கிறேன், உன்னத தேவனையுமே துதிக்கிறேன், ஆறுதலையுமே துதிக்கிறேன், கிடகமையுமே துதிக்கிறேன், பிலனையுமே துதிக்கிறேன். துஷ்டன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் எத்தனையோ துஷ்டத்தனமான காரியங்கள் இதுவரை வந்திருக்கலாம். குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் பிளவுகள், குடும்பத்தில் சண்டைகள், குடும்பத்தில் சமான குலைச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எது வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் முறியடித்து, இந்த நாள் ஒரு புதிய நாள், இந்த நாள் ஒரு வெற்றிய நாள், இந்த நாள் ஒரு விடுதலை நாள், இந்த நாள் ஒரு சந்தோஷத்தை நாளாக மாற்றி அமைத்து நீங்கள் உயர்த்தப்படுறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.